Hello everyone, welcome to Sparks Academy. Hope everyone is doing your preparation in a right way. To help you out that, in the session, design of reinforced cement concrete structures or important topic on design philosophies பத்தி தான் A to Z concept பார்க்க போறோம். So this comprises of working stress method, limit state method and ultimate load method. ஒவ்வொன்றுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஒவ்வொன்றிலையும் என்ன டிராபேக் இருந்தது, அதுக்கடுத்து ஏன் நெக்ஸ்ட் மெத்தட் போகணும், அதுதான் இந்த செஷன்ல டீட்டெயிலாக பார்க்க போறோம். Again, full clarity over this topic. Okay, so before moving on to that, நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமியில் ஃபவுண்டேஷன் கோர்ஸான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஃபார் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆஃபர்ஸ் ஆர் கோயிங் ஆன், மேக் யூஸ் ஆஃப் இட். ஃபார் அட்மிஷன் டீடைல்ஸ் யூ கேன் கால் திஸ் நம்பர் 8190879379. ஸோ அப்கமிங் நிறைய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் வரப்போகுது. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டிசைன் philosophies, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஆர்சிசி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் இது. இது தெரிஞ்சாதான் ஃபர்தரா நம்ம வந்து ஆர்சிசியில் டிசைன் கிரைட்டீரியாஸுக்குள்ளேயே போக முடியும். ஓகே, ஸோ இனிஷியல் டேஸில் லைக் நைன்டிஸ், லைக் 19,000லேருந்து சாரி 1900லேருந்து 1970s வரைக்குமே நிறைய டிசைன் கிரைட்டீரியாஸ் வந்து கொண்டு வந்தாங்க ஃபார் டிசைனிங் ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த பிலாசபிஸ்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஒவ்வொரு டிசைன் மெத்தடாலஜிலையும் சில அசம்ஷன்ஸ் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து நமக்கு கொண்டு வந்தாங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான மெத்தட்ஸ் என்ன அப்படின்னா we have 3 methods like working stress method, limit state method and ultimate load method. So as per class 18.2, so இந்த கிளாஸ் நோட் பண்ணிக்கோங்க, might be question கேட்க சான்ஸ் இருக்கு. class 18.2 of IS 456 2000, நம்மளோட பைபிள் ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, IS 456 2000. ஸோ அதில் கிளாஸ் 18.2ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸை கிரியேட் பண்றதுக்கு we have 3 different methods, working stress, limit state and ultimate load method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல கொண்டு வந்த மெத்தட் என்ன அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் தான். ஸோ ஒவ்வொன்று பத்தியும் டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் தான் earliest and most traditional form of philosophy. ஸோ இது வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் ரொம்ப அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நிறைய லிமிடேஷன்ஸ் இதுல இருந்தது. என்ன லிமிடேஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்கமிங் திங்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து மெயின் கோடல் ப்ரொனன்ஷன்ல வச்சிருந்தாங்க. அடுத்து லிமிட் ஸ்டேட்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுனால the whole content is transferred to annexure B. ஓகே, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் பத்தி பேசின எல்லா கண்டென்ட்மே வந்து annexure B-க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் லீனியர் எலாஸ்டிக் தியரி. அகெயின் அ வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. ஓகே, எலாஸ்டிக் தியரி எந்த மெத்தட் வந்து எலாஸ்டிக் தியரி பேஸ் பண்ணது அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்கலாம். லீனியர் எலாஸ்டிக் தியரி இது பேஸ் பண்ணது என்ன, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல இருக்கிற லிமிடேஷன்ஸை ரெக்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் கொண்டு வந்த மெத்தட் என்ன அப்படின்னா அல்டிமேட் லோட் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் முழுக்க அல்டிமேட் லோட்ஸை பேஸ் பண்ணது தான். ஓகே, வி ஹாவ் டூ டிஃபரன்ஸ் loads like working loads and ultimate loads. So working stress method பொறுத்த வரைக்கும் this method is based on working load. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத ஃபர்தரா நம்ம பார்க்கலாம், டீடைல்டா பார்க்கலாம். ஓகே, ஸோ அல்டிமேட் லோட் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் அல்டிமேட் லோட்ஸ். ஸோ இந்த மெத்தட் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்த ஒரு மெத்தட் தான். அரௌண்ட் 1964 அந்த மெத்தட் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆன் ஃபாலோயிங் ஆல் திஸ் கண்டிஷன்ஸ் ஃபர்தரா அனலைஸ் பண்ண இந்த ரெண்டு மெத்தடுமே வந்து நமக்கு ரொம்ப அன்எக்கனாமிக்கலாக இருக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய அன்சர்டனிட்டிஸ் கொடுத்தது. ஏன் அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்துக்கு கொடுத்துருந்தாங்க. அல்டிமேட் லோட் மெத்தட்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து லோட் கண்டிஷன்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நமக்கு லோட் மேபி டிஃபர் ஆகுது அப்படிங்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த ரிலேபிலிட்டி வந்து நமக்கு லாஸ் ஆக the designers வந்து என்ன டிசைன் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு மெத்தட் எவால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்ததுதான் லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட் வி நீட் டு ஸ்டடி. ஆக்சுவலி எக்ஸாம் வைஸ் பார்க்கும் போதும் சரி, ஒரு டிசைன் இன்ஜினியரா நீங்க பார்க்கும் போதும் சரி, திஸ் மெத்தட் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் இது வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அண்ட் லிமிட் ஸ்டேட் மெத்தட், சாரி அல்டிமேட் லோட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னா யூரோப்பியன் கமிட்டி ஆஃப் கான்கிரீட் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ஸிங். ஸோ இந்த ரெண்டு டீமும் கொலாபரேட் பண்ணி தான் லிமிட் ஸ்டேட் மெத்தட் அப்படிங்கிறத ஒன்று டிசைன் பண்ணாங்க. ஸோ இது எப்படி வந்து அந்த ப்ராப்ளம் ஆஃப் ரிலையபிலிட்டியை ரெக்டிஃபை பண்ணுச்சு அப்படின்னா நிறைய ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ தட் இஸ் கால்ட் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர். ஓகே, ஸோ இங்கிருந்து தான் மெயின் கண்டென்ட்டே ஆரம்பிக்குது.
ஓகே, ஸோ யூரோப்பியன் கமிட்டியும் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ரெண்டும் கொலாபரேட் பண்ணி லிம் ஸ்டேட் மெத்தட் ஆஃப் டிசைன் அப்படின்னு ஒன்று எவால்வ் பண்ணாங்க. அண்ட் திஸ் ரெக்டிஃபைஸ் ஆல் தி ப்ராப்ளம் இன் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் ஆஸ் வெல் அஸ் அல்டிமேட் லோட் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ண கோடல் ப்ரொவென்ஷன் யார் அப்படின்னா பிரிட்டிஷ் கோட் தான். BS 8110 அப்படிங்கிற கோட்ல வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 8110 1997. அண்ட் இந்தியன் கோட்ல as we can see IS 456 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, யா. ஸோ ஒவ்வொரு மெத்தட் பற்றியும் டீடைலாக பார்க்கலாம். திஸ் இஸ் பேசிக் இன்ட்ரோ. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு பேசிக் ஜெனரிக்கான விஷயம். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றிலையும் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருந்தது, என்னென்ன அசம்ஷன்ஸ் வந்து மேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட் அப்படின்னா அசம்ஷன்ஸ் தான். ஓகே, அடுத்து வந்து லிமிடேஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். This method is not only for concrete, reinforced concrete structure. We can use this for steel as well as timber. Again, a very important point. In the working stress method, other names are elastic method and modular ratio method. ஏன் இதுக்கு வந்து modular ratio method அப்படிங்கிறது இன்னொரு நேமா இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். Okay, so other names of working stress methods are elastic method, elastic theory method and modular ratio method. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டீலுக்கு யூஸ் பண்ணலாம், டிம்பருக்கு யூஸ் பண்ணலாம், RCC ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதுல மெயின் அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னா மெட்டீரியல் பிஹேவ்ஸ் லீனியர் எலாஸ்டிக் மேனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மெட்டீரியல்ஸ், அதாவது இப்போ நான் யூஸ் பண்ற கான்கிரீட் சரி, யூஸ் பண்ற ஸ்டீல் சரி, எல்லாமே லீனியர் எலாஸ்டிக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஈவன் இப்போ கான்கிரீட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் லீனியாரிட்டி பிரின்சிபல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். ஓகே, ஸோ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணாங்க, இந்த அசம்ஷனை எப்படி அவங்க ட்ரூவா கொண்டு வந்தாங்க, ஜஸ்டிஃபை பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். Adequate safety can be ensured by restricting the stresses in the material that are induced due to the application of working load or service load. ஸோ அடிஷனல் ஸ்ட்ரெஸஸ் டெவலப் ஆகிறத எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணாங்க, ஒரு நான் லீனியரா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க ஒரு மெட்டீரியலை எப்படி லீனியர் அசம்ஷனுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ யூஷுவலா இஃப் திஸ் இஸ் அ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். Okay, this is stress strain curve for a mild steel அப்படின்னு எடுத்துக்கிறேன். So this is a yield stress strain. So இந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு yield stress கிடைக்கும். இப்போ this is a elastic limit. நான் வந்து இந்த பாயிண்ட்டை elastic limit அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரீஜியன்ல நான் எவ்வளோ லோட் கொடுத்தாலும் இப்போ அன்லோட் பண்ணும்போது திரும்பவும் அது என்ன ஆகும், the same pattern வந்து ஃபாலோ பண்ணி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். கரெக்டா? ஸோ allowable stress அந்த வேல்யூ அப்ளை பண்றது மூலமா they deduce the strength. இதுதான் இப்போ yield stress வந்து இவ்வளோ இருக்கு, இதுதான் நான் வந்து strength of a materialனு சொல்லலாம். பட் என்ன பண்ணாங்க இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல என்ன பண்ணாங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அப்ளை பண்ணி மேக்ஸிமம் லோடே இவ்வளோதான் அது வந்து பியர் பண்ணும் அப்படின்ட்டு எலாஸ்டிக் லிமிட்குள்ள லோடு அப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஸ்ட்ரெஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா allowable stress அப்படின்னு சொல்லுவோம். allowable stress in that particular material. Okay, so in the allowable stress குடுக்கிறதுனால I can say that non-linear material is a linear material because நான் இது வரைக்கும் தான் எப்படியும் லோட் அப்ளை பண்ண போறேன், இதை தாண்டி நான் லோட் அப்ளை பண்ண போறது இல்லை. அப்படிங்கும் போது அது நான் லீனியரிட்டி ஃபேஸ்க்குள்ளேயே போகல இல்லை. கரெக்டா? அந்த டிசைன் பேட்டர்ன் வந்து எனக்கு நான் லீனியரிட்டி ஃபேஸ்க்குள்ளேயே எக்ஸிஸ்ட் ஆகல. அப்படிங்கும் போது I can say it has behaved as a linear material, right? So ஒரு non-linear material எப்படி linear material justify பண்ணாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுதா? The allowable stresses are kept well below the strength of a material. Fங்கிறது தான் எனக்கு strength of the material. ஆனா நான் அவ்வளோ லோட் கொடுக்க போறது இல்லை, அந்த மெட்டீரியலுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் நான் அலோவ் பண்ண போறதே இல்லை. I'm going to minimize it within an elastic limit அப்படிங்கிறதுனால it falls under linear phase. So the material behave linearly elastic. That's it. So they justify the things. So இப்படிதான் அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல லீனியர் பிரின்சிபல் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இது ஃபாலோ அப் ஆயிருச்சு. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நிறைய லோட் தாங்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை கொண்டு வந்து நான் இவ்வளோதான் லோட் தாங்கும் அப்படின்னு அசியூம் பண்ணி ஃபர்தரா டிசைன் பண்ணிட்டே போறேன் அப்படின்னா எனக்கு பெனிஃபிட் இல்லை, இது பிகம் அன்எக்கனாமிக்கல். இதுதான் லிமிடேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு 150 கிலோமீட்டர் தாங்குற ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டு வந்து இது வந்து வெறும் 50 கிலோமீட்டர் தான் தாங்கும் அப்படின்ட்டு நான் டிசைன் பண்ணிட்டே போறேன் அப்படின்னா எனக்கு அமௌண்ட் தான் ரொம்ப வந்து செலவாகும். கரெக்டுங்களா? ஸோ திஸ் பிகம் மோர் அண்ட் மோர் அன்எக்கனாமிக்கல். தட்ஸ் வை வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் மெத்தட், அல்டிமேட் லோட் மெத்தட். ஓகே, ஸோ இந்த
ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல இன்னொரு கான்செப்ட் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, ஏன் வந்து இது மாடுலர் ரேஷியோ மெத்தட் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். திஸ் ஹியர் த அசம்ஷன் இஸ் மேட் ஃபார் அ ஸ்ட்ரெயின் கம்பேட்டபிலிட்டி. யூஸ்வலா இப்போ மாடுலர் ரேஷியோ ஒரு காம்போசிட் மெட்டீரியல் நான் டிசைன் பண்ணும். காம்போசிட் மெட்டீரியல் அப்படிங்கும் போது 2 different or 3 different materials தான் மேனுஃபேக்சர் பண்ண ஒரு மெட்டீரியல்னு சொல்லலாம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெயின்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்கிரீட்டே எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது அது என்னது, இட் இஸ் நத்திங் பட் அ composite structure, right? It is made up of cement as well as it is made up of a steel. ஓகே, ஸோ இது ரெண்டும் எனக்கு சேமா தான் பிஹேவ் பண்ணுமா அப்படின்னா, எஸ், வி ஹாவ் இன்ட்ரடியூஸ்ட் அ கான்செப்ட் கால் ஸ்ட்ரெயின் காப்பபிலிட்டி. ஸோ எனக்கு ஸ்டீல்ல எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஏற்படுமோ அதே அளவுக்கு ஸ்ட்ரெயின் தான் கான்கிரீட்லயும் ஏற்படும் அப்படிங்கிறத நான் ஒரு ஃபேக்டரா இங்க கொண்டு வரேன். இதை வச்சு நான் எப்படி இந்த மாடுலர் ரேஷியோவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னா, we all know the modular ratio is nothing but the stress in the steel divided by stress in the concrete. But strain, as per strain compatibility equation, நான் என்ன பண்ணேன், ரெண்டுலையும் ஸ்டீல்லையும் சரி கான்கிரீட்லையும் சரி ஸ்ட்ரெயின் வந்து ஈக்குவலா தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் டிசைன் பண்ணேன். எதனால மேம் ஸ்ட்ரெயின் இந்த இடத்துல ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, there exists and perfect bond between the two materials. ரெண்டு மெட்டீரியலுக்கு, அதாவது ஸ்டீலுக்கும் கான்கிரீட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பாண்ட் வந்து பர்ஃபெக்டா இருக்கிறதுனால strain will be equal in both the materials அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அசம்ஷனை நான் எப்படி மாடுலர் ரேஷியோக்குள்ள இன்கார்பரேட் பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ modular ratio is equal to stress in steel divided by stress in concrete. So I can write this in another form. Hooke's law use பண்ணி இதை strain in steel into elastic modulus of steel divided by strain in concrete into elastic modulus of concrete அப்படின்னு எழுதலாமா? Can I write like this? Yes. So as per strain compatibility, the strain in concrete as well as strain in steel is same. So I can cancel this two out. So elastic modulus of a steel divided by elastic modulus of concrete அப்படின்னு எனக்கு கிடைக்கும். மாடுலர் ரேஷியோ வந்து எலாஸ்டிக் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் டிவைடட் பை எலாஸ்டிக் மாடுலஸ் ஆஃப் கான்கிரீட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க இன்னொரு கேட்ச் இருக்கு. எலாஸ்டிக் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து எனக்கு வேரி ஆக போறது இல்லை. குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் வெரி மச் குட் இன் ஸ்டீல். பட் கான்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் இட் சேஞ்சஸ் பிகாஸ் க்ரீப் இருக்கு, ஸ்ட்ரிங்கேஜ் ஃபேக்டர் இருக்கு. இதெல்லாம் பொறுத்து நமக்கு ஈஸியோட வேல்யூ, அதாவது எலாஸ்டிக் மாடுலஸ் ஆஃப் கான்கிரீட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்க மாடுலர் ரேஷியோ வந்து நான் இந்த வேல்யூவை நம்பி கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, பிகாஸ் ஆஃப் தி ஃபேக்டர் creep and shrinkage. நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, இப்போ பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்கிரீட் படிச்சிருப்பீங்க அப்படிங்கும்போது கெட் டு நோ சீகண்ட் மாடுலஸ் படிச்சிருப்பீங்க, டான்ஜென்ட் மாடுலஸ் படிச்சிருப்பீங்க. பிகாஸ் திஸ் கான்கிரீட் இஸ் சோ வெர்சடைல், அதோட நேச்சர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் as time goes. That's why the EC value keeps on differing. ஸோ இதனால மாடுலஸ் ஆஃப் ரேஷியோ as per IS 456/2000 எப்படி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, MS is equal to 280 divided by 3 into sigma CBC. So instead of taking the ratio of elastic modulus of a steel divided by elastic modulus of concrete, you can go for this formula 280 divided by 3 into sigma CBC. இந்த formula use பண்ணி நம்ம modular ratio value வந்து calculate பண்ணிக்கலாம். Okay, where sigma CBC is what? Characteristic strength of the concrete. Okay. ஸோ ஸ்ட்ரெயின் கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி எப்படி மாடுலர் ரேஷியோ இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா, மேம் எதுக்காக அந்த மாடுலர் ரேஷியோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, டு டிசைன் தி காம்போசிட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஒரு ஸ்டீல் இருக்கு, அதுக்கு ஈக்குவலண்டான கான்கிரீட் நான் எவ்வளோ போடணும், ஒரு கான்கிரீட் இருக்கு, அதுக்கு ஈக்குவலண்டான ஸ்டீல் நான் எவ்வளோ போடணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாடுலர் ரேஷியோ பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே, this is very important concepts. So this is all about working stress method. இதுல நிறைய drawbacks இருந்தது, அதனால தான் further நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. So அந்த limitations எல்லாம் பார்க்கலாம். First, it fails to give a relative importance to the different types of load that acts on the structure. So maybe ஒரு structure இருக்கு அப்படின்னா அதுல dead load, imposed loadனு சொல்லுவாங்க, அது live loadனு சொல்லுவாங்க, snow load, seismic load, temperature load, wind load, இது மாதிரி different forms of load வந்து act ஆக சான்ஸ் இருக்கு, right? ஸோ ஒவ்வொரு லோடுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மறந்துட்டாங்க. ஓகே, எவ்ரி லோட் they didn't give weightage for the each and every load. எல்லா லோடுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இது வந்து நிறைய இம்பாக்ட் பண்ணுச்சு, அதாவது ஃபெயிலியர் கண்டிஷனுக்கு வந்து கொண்டு போய் நிறுத்துச்சு. ஸோ இதனால நிறைய அன்சர்டனிட்டிஸ் இதுல இருக்கிறதுனால இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடை வந்து நம்ம விட்டுட்டு நெக்ஸ்ட் மெத்தடுக்கு மூவ் ஆன் ஆகும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன். So all of this acts in a structure with a different uncertainties. This often leads to over-conservative design or sometimes under-conservative designs. So when two loads are acting oppositely, dead load and wind load, live load and seismic load, maybe sometimes வந்து நம்ம ரொம்ப ஓவர் வேல்யூ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 லிட்டர் கிலோமீட்டர் ஆக்ட் ஆக போகுது அப்படின்னா
நான் வந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்கு டிசைன் பண்றதும், சம்டைம்ஸ் 1000 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகுது அப்படிங்கும் போது 100 கிலோமீட்டருக்கு டிசைன் பண்றதும், இது மாதிரி நிறைய அன்சர்டனிட்டிஸ் வந்து ஆட் ஆன் ஆச்சு. எப்போ அப்படின்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோடுக்கும் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்காததுனால. ஓகே, திஸ் இஸ் அ மேஜர் டிராபேக். And again, another biggest drawback of WSM is we started to design a large sections. Okay, இப்போ ஒரு 10 mm திக்னஸ்ல நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பர் டிசைன் பண்ணோம் அப்படின்னா ஆஸ் பர் WSM எனக்கு வந்து ஒரு 40 mm நான் டிசைன் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ பெரிய பெரிய செக்ஷனா வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சேன். ஈவன் இப்போ LSM ஒரு அல்டிமேட் லோட் மெத்தட் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சேம் அதே மெம்பரை தான் நான் டிசைன் பண்றேன் அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மெம்பர்ஸா டிசைன் பண்ண ஆரம்பிச்சேன். எதனால நம்ம இப்படி டிசைன் பண்ணோம் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, அதுதான் வந்து ஒரு மேஜர் திங் அப்படின்னு சொல்லலாம். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து நிறைய அப்ளை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டீல் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது we have given the factor of safety 1.8. ஓகே, 1.78னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுல எது ஆப்ஷன்ல இருக்கோ அதை நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கான்கிரீட் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அதுலயும் நமக்கு வந்து 2 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருந்தது. மேபி நீங்க வந்து கான்கிரீட் அண்டர் ஃபிளக்சர் டிசைன் பண்றீங்க அப்படின்னா யூ ஷுட் கோ ஃபார் தி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆஃப் 3. ஓகே, ஆர் இஸ் கான்கிரீட் அண்டர் ஆக்சுவல் கம்ப்ரெஷன் டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா யூ ஷுட் கோ ஃபார் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆஃப் 4. ஓகே, இந்த 3 வேல்யூம் இம்பார்ட்டன்ட்மா, 1.8, 3, 4. ஸோ கான்கிரீட்டுக்கு 2 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருக்கு, மறந்துடாதீங்க. கான்கிரீட் அண்டர் ஃபிளக்சர் அப்படின்னா 3, கான்கிரீட் அண்டர் ஆக்சுவல் கம்ப்ரெஷன் அப்படின்னா 4, ஸ்டீலுக்கு 1.8. as you can clearly see, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டீலுக்கே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், FY. ஓகே, இதுதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஸ்டீல். ஃபார் எக்ஸாம்பிள் FE 250 இருக்குன்னா 250 அப்படிங்கிறத நான் மேலே போடுறேன், டிவைடட் பை இப்போ நான் 1.8 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இதை எடுத்துட்டு அப்ளை பண்றேன் அப்படிங்கும்போது இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0.56. ஓகே, மோரலஸ் 0.56 வரும். 0.56 ஆஃப் FI அப்படின்ட்டு வரும் கிட்டத்தட்ட. ஓகே, ஒரு 100% லோட் தாங்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ல வெறும் 56% தான் லோடு தாங்குது அப்படின்னு நான் அந்த இடத்துல அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ வி கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ மெட்டீரியல் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ திஸ் பிகம் அ மேஜர் டிராபேக் ஃபார் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். ஒரு 100 கிலோமீட்டர் தாங்கிறது வந்து வெறும் 56 கிலோமீட்டர் தான் தாங்கும் அப்படின்ட்டு நம்ம டிசைன் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா எவ்வளோ மெட்டீரியல் நமக்கு வேஸ்ட் ஆகும். கரெக்டா, இது ஒரு மேஜர் டிராபேக். ஸோ இதை தவிர்த்து ஸ்ட்ரிங்கேஜ் அண்ட் க்ரீப் ஃபேக்டரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை. ஓகே, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் we didn't consider the shrinkage and creep factor as well as tensile stress. ஃபுல்லாவே ஸ்டீல் மட்டும்தான் பியர் பண்ணுது அப்படிங்கிற ஒரு அசம்ஷனும் இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணோம். இதுவுமே எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் ஆர் தி ட்ராபேக்ஸ். ஸோ இது எல்லாமே நல்லிஃபை பண்ணி கொண்டு வந்தது தான் அடுத்த மெத்தட், அல்டிமேட் லோட் மெத்தட். ஸோ அதுலேயும் சில லிமிடேஷன்ஸ் இருந்தது. அதுக்கு அடுத்து ஃபைனலாக வி ரீச் டு லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அல்டிமேட் லோட் மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ அல்டிமேட் லோட் மெத்தட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டில். ஓகே, அது என்னதான் அவுடேட்டட் ஆனாலும் nowadays also we are still using the working stress method in certain things like reinforced cement, concrete water tanks, chimneys and bridges. Okay, this 3 is very important. அதோட கோடுமே பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ்ல இருக்கிறதுனால people tend to ask this kind of questions very often. Okay, so water tank டிசைன் பண்றதுக்கு, chimneys டிசைன் பண்றதுக்கு, bridges டிசைன் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்கும் இன்னுமே நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் எதனால வந்து ஸ்டில் வி ஆர் ப்ரிஃபரிங் திஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். பிகாஸ் ஒரு லிமிட் ஸ்டேட் மெத்தட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல மைன்யூட் கிராக்ஸ், ஓகே, மைன்யூட் கிராக், மைன்யூட் வைப்ரேஷன், மைன்யூட் டிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, பரவாயில்ல, இதெல்லாம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து சர்வீசபிளா இருந்தா போதும், ஸ்ட்ரக்சர் வந்து சர்வீசபிளா இருந்தா போதும் அப்படிங்கிறது அவங்களோட மெயின் மோட்டிவா இருந்தது எப்போ லிமிட் ஸ்டேட் மெத்தட யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணும்போது. ஆனா இப்போ வாட்டர் டேங்க்லாம் நீங்க டிசைன் பண்றீங்க, அதுல வந்து மைன்யூட் கிராக் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நம்ம டிசைன் பண்ண முடியுமா? நோ, we should not go like that, right? ஸோ அதனாலதான் இன்னுமே வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்றோம் ஃபார் டிசைனிங் வாட்டர் டேங்க்ஸ். இப்போ சிம்னிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது அதுலயும் எந்த ஒரு கிராக்ஸ் இருக்கக்கூடாது. பிரிட்ஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது அதுல எந்த ஒரு வைப்ரேஷன்ஸ், எந்த ஒரு டிஃப்ளெக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ திஸ் ஆர் தி மேஜர் கிரைட்டீரியா. தட்ஸ் வை வி ப்ரிஃபர் ஃபார் தி ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, கீப் இன் யுவர் மைண்ட் திஸ் ஸ்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் டைப், ultimate load method, ULM அப்படின்னு சொல்லுவாங்க. So this ULM is also called as a load factor method. Keep in your mind, load factor method. Working stress method க்கு என்னென்ன நேம் பார்த்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும்.
கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது ஜஸ்ட் மென்ஷன் தட் இன் கமெண்ட் செக்ஷன். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்க்கு என்னென்ன நேம்ஸ் பார்த்தோம் அப்படின்ட்டு தென் பாஸ் பண்ணிட்டு நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம அல்டிமேட் லோட் மெத்தட் பார்க்கலாம். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல என்னென்ன டிராபேக்ஸ் பார்த்தோம். அங்க ஒரு நான் லீனியர் மெட்டீரியல்ஸை வந்து லீனியரா கன்சிடர் பண்ணி டிசைன் பண்ணிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த டிராபேக்கை இங்க ரெக்டிஃபை பண்ணோம். ஓகே, அல்டிமேட் லோட் மெத்தட்ல we rectified and we consider here the non-linear behavior of the material. That's the major thing you need to know. Non-linear behavior of a material வந்து நம்ம அல்டிமேட் லோட் மெத்தட்ல கன்சிடர் பண்ணணும். ஓகே, so this is an improvement over traditional working stress method of a design and takes into accounts for the shortcomings of a earlier method. This method is also called load factor method or ultimate strength method. Okay, so in this method, as I already told, non-linear stress strain behavior of a steel and concrete are accounted and stress induced is at the verge of failure at the ultimate load. So நீங்க clear-ஆ listen பண்ணிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் வந்து ஒர்க்கிங் லோட் பொறுத்து டிசைன் பண்ணுவோம், அல்டிமேட் லோட் மெத்தட் வந்து அல்டிமேட் லோட் பொறுத்து டிசைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இங்க வந்து அந்த லோட் ஃபேக்டர் அப்படிங்கிற டேர்ம் எதை இம்ப்ளிஃபை பண்ணுது அப்படின்னா அல்டிமேட் லோட் டிவைடட் பை ஒர்க்கிங் லோட். ஓகே, அல்டிமேட் லோடுக்கும் ஒர்க்கிங் லோடுக்கும் என்ன ரேஷியோ அப்படிங்கிறத இம்ப்ளை பண்றது தான் இந்த லோட் ஃபேக்டர் அப்படிங்கிற டேர்ம். ஸோ இங்க சேஃப்டி இஸ் தி இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. ஓகே, working stress method பொறுத்த வரைக்கும் serviceability is the important criteria. சேஃப்டிக்கும் சர்வீசபிலிட்டிக்கும் என்ன வித்தியாசம் மேம் அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் எவ்வளவு மேக்ஸிமம் லோடு தாங்குமோ அதை வந்து நம்ம அல்டிமேட் லோட் அப்படின்னு சொல்லுவோமா. ஓகே, ஸோ அந்த அல்டிமேட் லோட் பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து எந்த ஒரு ஃபெயிலரும் ஆகாது. நீங்க ஒரு சடன் லோட் கொடுக்குறீங்க, அது ஃபெயில் ஆகாது அப்படிங்கிற டேர்ம்க்கு டிசைன் பண்றீங்க அப்படின்னா அதுதான் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சர்வீசபிலிட்டி கிரைட்டீரியா எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஒர்க்கிங் லோட பேஸ் பண்ணி டிசைன் பண்றீங்க. ஓகே, ஒர்க்கிங் லோடு அதாவது டிசைன் லோடுன்னு சொல்லுவாங்க. இதை ஒர்க்கிங் லோட டிசைன் லோட பொறுத்து வந்து டிசைன் பண்றீங்க ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை அப்படின்னா அது வந்து சர்வீசபிலிட்டி கிரைட்டீரியாவை ஃபில் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அதோட ஒர்க்கிங் லைஃப்ல நான் 50 வருஷத்துக்கு ஒரு டேமை வந்து டிசைன் பண்றேன். அந்த 50 வருஷத்துக்குள்ள ஒரு 25வது வருஷமோ ஒரு 24வது வருஷமோ எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் அதுல ஏற்படாம, எந்த ஒரு வைப்ரேஷனும் ஏற்படாம, எந்த ஒரு கிராக்ஸும் அதுல ஏற்படாம எனக்கு சர்வீசபிளா அதோட அதோட யூஸ்ஃபுல்னஸ் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படிங்கிறது தான் வந்து சர்வீசபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல என்ன நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா ஒர்க்கிங் லோட் மெத்தட் அப்படிங்கிறது சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அல்டிமேட் லோட் மெத்தட்ங்கிறது சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அப்படிங்கிறது சர்வீசபிலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, திஸ் டூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இது ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மெத்தட் எது மேம் அப்படின்னா அதுதான் லிமிட் ஸ்டேட் மெத்தட். That's why the limit state method is the most rational method as well as ரொம்ப லாஜிக்கல் மெத்தட் ஆஃப் டிசைனிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதை நம்ம ஃபர்தரா பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு லோட் ஃபேக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் அல்டிமேட் லோட் டிவைடட் பை தி ஒர்க்கிங் லோட். ஸோ இதுலயும் லிமிடேஷன்ஸ் இருந்தது. இதுல என்ன லிமிடேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா one cannot say 100% assurance that if a structure is performed well at the ultimate load, the same structure will perform well at the service load or its working load. So ஒரு மெட்டீரியல் அல்டிமேட் லோட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக அது சர்வீஸ் லோட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ சர்வீசபிலிட்டி கிரைட்டீரியாவை இது ஃபுல்ஃபில் பண்ணல அப்படிங்கிறது ஒரு மேஜர் டிராபேக் ஆஃப் அல்டிமேட் லோட் மெத்தட். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்கிறதுலயே கொஞ்சம் கிறிஸ்பா சொல்லணும் அப்படின்னா சர்வீசபிலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்றது யாரு, சேஃப்டியை சாட்டிஸ்ஃபை பண்றது யாரு, இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் மோர் தென் இம்பார்ட்டன்ட். அடுத்து நெக்ஸ்ட் டிராபேக் என்ன அப்படின்னா non-linear stress strain behavior of a concrete and steel is incorporated here. So இதுல வந்து நம்ம பார்த்தோம் non-linear behavior வந்து இதுல incorporate பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு. பட் non-linear analysis of a structure வந்து ரொம்ப கும்பர்சம், அது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான திங். இதை பேஸ் பண்ணி நம்மளால ஃபர்தரா நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிசைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் ஒரு டிராபேக்கா இங்க கொண்டு வந்தாங்க. Okay, so this two drawback is nullified with the help of a thing called limit state method. So இன்னொரு விஷயம் அல்டிமேட் லோட் மெத்தட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா லோட் ஃபேக்டர் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா, இது மெயினா லோடுக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க. அதாவது அல்டிமேட் லோட் மெத்தட்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ல 100 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இல்ல 100 கிலோமீட்டர் இங்க ஆக்ட் ஆக போறது இல்ல,
150 கிலோமீட்டர் ஆக்ட் ஆக போகுது, அதே ஸ்ட்ரக்சருக்கு வந்து 150 கிலோமீட்டர் ஆக்ட் ஆக போகுது அப்படின்ட்டு லோடுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்து டிசைன் பண்ணிருப்பாங்க. ஓகே, மெட்டீரியல் இந்த இடத்துல பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்க மாட்டாங்க, அதாவது மெட்டீரியலுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்ளை பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ சேஃப்டி அண்ட் சர்வீசபிலிட்டி எப்படி நீங்க டிஃபர் பண்ணி பாத்தீங்களோ அதே மாதிரி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வச்சும் டிஃபர் பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் the factor of safety is applied only for the material, not for load. Ultimate load method பொறுத்த வரைக்கும் the factor of safety is applied for only the load, not for the material. Okay, keep in your mind this two thing is very important. So let's move to the limit state method. Limit state method, yes, it is a rational method because it is totally basic on the logic. Rational logical basisல டிசைன் பண்ண ஒரு மெத்தட் தான் இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட். திஸ் இஸ் a combination of both working stress method and ultimate load method. ultimate load மெத்தட்ல நமக்கு சேஃப்டிக்கும் working stress மெத்தட்ல சர்வீசபிலிட்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இங்க ரெண்டுக்குமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணிருப்போம். So working stress method is based on service load condition along ultimate load method is based on the ultimate load conditions alone. So however, limit state method takes into the account of the safety at the ultimate load and serviceability at the service load or working load. இங்க service load working load பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரெண்டுமே சேம் தான். ஓகே, so limit state method employs different safety factor at the ultimate load and the service load. These multiple safety factors are based on the probabilistic approach. அதாவது லிமிட் ஸ்டேட் மெத்தட்ல நிறைய ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொண்டு வந்ததுனால தான் இது வந்து ரொம்ப அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி ஒரு ரொம்ப எக்கனாமிக்கலா நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறத சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ limit state na, it is a state about to collapse or impeding failure beyond which a structure is not of any practical use. அதாவது ஒரு லிமிட் ஸ்டேட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் டிசைன் பண்றேன், ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்றேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேக்ஸிமம் கண்டிஷன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இட் கேன் பி கொலாப்ஸ். ஓகே, இட் கேன் ஃபெயில். ஸோ இது வந்து மேம் இது வந்து சேஃபா அப்படின்னா அஃப்கோர்ஸ் நாம போத் மெட்டீரியலுக்கும் ஃபேக்டர் சேஃப்டி அஸ் வெல் அஸ் லோடுக்கும் ஃபேக்டர் சேஃப்டி அப்ளை பண்ணதுனால இது சேஃபான ஒரு டிசைன் தான். அண்ட் நான் ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலா டிசைன் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன நீடோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். தட்ஸ் எனஃப், ரைட்? அண்ட் இந்த லிமிட் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நம்ம மைன்யூட் கிராக்ஸ், மைன்யூட் டிஃப்ளெக்ஷன்ஸ், மைன்யூட் வைப்ரேஷன்ஸ் இது எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவோம். ஓகே, இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட்ல வந்து we have two different things, limit state of collapse and limit state of serviceability. So collapse conditions எதெல்லாம் satisfy பண்ணணும் and serviceability conditions எதெல்லாம் satisfy பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். இதுவும் கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட் தான். இப்போ கொலாப்ஸ் கண்டிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது we have flexure, compression, shear and torsion. flexure அப்படிங்கும்போது this condition எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பீம் டிசைன் பண்றீங்க, ஸ்லாப் டிசைன் பண்றீங்க அப்படிங்கும்போது we can go for this flexure condition. compression அப்படிங்கும்போது எந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பர் நம்ம கம்ப்ரெஷன் வந்து அதிகமா ஆக்ட் ஆகும், காலம் இருக்கட்டும், பெடஸ்டல் இருக்கட்டும், ஓகே, ஃபூட்டிங் இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிசைன் பண்றதுக்கு வந்து we go for limit state of compression. collapseல compression condition. அடுத்து shear and bond அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஸ்டிரப்ஸ் வந்து டிசைன் பண்றேன், இன்க்ளைன் ஸ்டிரப்ஸ்லாம் டிசைன் பண்றேன் அப்படிங்கும்போது I go for this limit state of collapse condition. Not only this, இப்போ ஒரு பர்டிகுலர் ராடை வந்து நான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன், கான்கிரீட்ல இன்செர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோட பாண்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் லென்த் பொறுத்து நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ டெவலப்மெண்ட் லென்த் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் ஹியர். அடுத்து வந்து டார்ஷன், ஒரு ட்விஸ்டிங் அப்ளை ஆகுது அந்த பர்டிகுலர் இதுல, மேம் இப்போ சர்க்குலர் செக்ஷனுக்கு மட்டும் தானே ட்விஸ்டிங் டார்ஷன் ஏற்படும்? நோ, ஈவன் ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கும் நமக்கு டார்ஷன் ஏற்படும். எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் இருக்கு. ஓகே, இது எல்லாத்தையும் நான் வந்து ஸ்லாப் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்லாப்னு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்லாப்ல ஒரு லோடு நாம எல்லாரும் போய் நிக்கிறோம், ஒரு அசம்பிள் ஆகுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல நம்ம லோட் கொடுப்போம் ஆப்வியஸ்லி. ஸோ இதுல ஒரு மைன்யூட் டிஃப்ளெக்ஷன் வந்து எனக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மைன்யூட் டிஃப்ளெக்ஷன்னால இங்க இருக்கிற காலம் வந்து டென் டு மூவ் இன்வர்ட்ஸ் லைக் திஸ், ரைட்? இங்க எனக்கு டிஃப்ளெக்ட் ஆக ஆக இந்த காலம் வந்து எனக்கு இந்த இடத்துல மூவ் ஆகுது இல்லையா. இந்த இடத்துல ஏற்படுறது என்னமா, இட் இஸ் நத்திங் வித் ட்விஸ்டிங் மூவ்மெண்ட். ஸோ the circular section மட்டும்தான் டார்ஷன் ஏற்படும் அப்படின்னு இல்லை, it can happen in a non-circular section as well like this. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ இதுக்கும் நம்ம வந்து limit state of collapse பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணுவோம். So keep in your mind what are the things are in limit state of collapse. So limit state of serviceability பொறுத்த வரைக்கும் we have a deflection, vibration, corrosion, cracking. இந்த 4 விஷயங்கள் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே,
லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வசிபிலிட்டியில நம்ம என்னென்ன விஷயங்கள் பேஸ் பண்ணி டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். சர்வசிபிளா இருக்கணும். ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து த்ரூ அவுட் இட்ஸ் லைஃப் ஸ்பேன் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறேன்னா அதுக்கு வாரண்டி வந்து ஒரு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அந்த 3 இயர்ஸ் த்ரூ அவுட் எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுல வந்து நம்ம வாஷ் பண்ற கிளாத்ஸ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா அந்த ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். அது மாதிரிதான் ஒரு பில்டிங்ஸ் கட் பண்ணும் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அது சர்வசிபிளா இருக்கா அப்படின்னா திஸ் ஆர் தி திங்ஸ். அதுல பெருசா ரிஃப்ளெக்ஷன் ஏற்படக்கூடாது, வைப்ரேஷன் இருக்கக்கூடாது, கரெக்ஷன் இருக்கக்கூடாது, கிராக்கிங் இருக்கக்கூடாது. ஸோ திஸ் ஆர் தி கண்டிஷன்ஸ் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட் when we are designing for the buildings. ஓகே, ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஃபேக்டர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் எக்ஸாம். ஓகே, ஸோ இதுல வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்ல ஒரு டெட் லோடும் லைட் லோடும் சேர்ந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, டெட் லோடும் இம்போஸ் லோடும் சேர்ந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது வாட் இஸ் த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. Okay, so on the combination of dead load and live load, the factor of safety is 1.5 and 1.5 for each load. On the combination of dead load and wind load or earthquake load, இன்னொரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. எப்பவுமே இப்போ டெட் லோடு வந்து ஆப்வியஸ்லி ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். இம்போஸ்ட் லோடு வந்து நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்குற லோட் தான், அது எப்பவுமே ஆக்ட் ஆயிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி எனக்கு இம்போஸ்ட் லோட் ஆர் லைவ் லோடுக்கு பதிலா அதுல வின் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா we go for this factor of safety. Okay, மேம் விண்ட் லோடும் எர்த்குவேக் லோடும் சேர்ந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னா the probability of acting this two load is very 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 nil. ஓகே, ரெண்டும் சேர்ந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நமக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ அதனாலதான் எய்தர் இந்த டிசைனர்ஸ்லாம் வந்து ஒன்று டெட் லோடுக்கும் விண்ட் லோடுக்கும் டிசைன் பண்ணுவாங்க, ஒரு டெட் லோடுக்கும் எர்த்குவேக் லோடுக்கும் டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அண்ட் தேர்ட் கேஸ் இஸ் ஆன் த்ரீ டெட் லோடு, லைவ் லோடு or is a wind load earthquake. இது ரெண்டுல ஏதோ ஒரு லோட் ஆக்ட் ஆகுது அப்படிங்கும்போது we should go for all this 3 1.3 1.2 1.2 1.2 மூணு லோடுக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல ஃபேக்டர் சேஃப்டி அப்ளை பண்ணணும். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ ஒரு கிலோமீட்டர் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது 1.5 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகும்போது ஆக்ட் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு டிசைன் பண்றதுலாம் ஓகே ஃபைன். ஆனா இந்த இடத்துல எம்எம் 0.9 கொடுத்துருக்காங்க. 1 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகும்போது நான் ஏன் அதை வந்து 0.9 கிலோமீட்டர் அசியூம் பண்ணிக்கணும்? எதுக்காக இங்க இருக்கிற ஃபேக்டர் சேஃப்டி 0.9 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ திஸ் 0.9 இஸ் ஃபார் தி ஸ்ட்ரக்சர்ஸ் விச் இஸ் டென் டு ஸ்லைடிங் அண்ட் ஓவர் டர்னிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராவிட்டி டேம் வந்து நீங்க டிசைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு கிராவிட்டி டேம் டிசைன் பண்றீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கிராவிட்டி டேம்க்கு ஸ்ட்ரென்த்தே என்னது? அதோட செல்ஃப் வெயிட் தான். இங்க பக்கத்துல இருக்கிற இந்த தண்ணி கொடுக்குற அந்த ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்றதுக்கு யாரு ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அதோட ஓன் செல்ஃப் வெயிட்டை வச்சுதான் வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. அப்படிங்கும் போது அந்த இடத்துல அந்த செல்ஃப் வெயிட் வந்து ஒரு 10 kg, சும்மா ஒரு ரியலிஸ்டிக் ஃபிகர் இல்லை, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதோட செல்ஃப் வெயிட் வந்து 10 kg இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல 9 kg தான் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணி டிசைன் பண்ணாதான் எனக்கு பெஸ்ட். இருக்கிற 10 kg கொண்டு போய் 15 kg அந்த இடத்துல செல்ஃப் வெயிட் இருக்கு, அது நல்லா ரெசிஸ்ட் பண்ணும், அந்த ஸ்லைடிங்கையும் ஓவர் டர்னிங்கையும் வந்து நல்லா ரெசிஸ்ட் பண்ணும் நான் நினைச்சு டிசைன் பண்ண கூடாது இல்லையா? அங்க வந்து வெறும் 5 kg தான் இருக்கு, 7 kg தான் இருக்கு, 9 kg தான் இருக்கு அப்படின்னு நான் அசியூம் பண்ணி டிசைன் பண்ணனாதான் எனக்கு இன்னும் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த ஓவர்டர்னிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்லைடிங் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 0.9 கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்க செல்ஃப் வெயிட் அதிகமா இருந்தாலும் சரி அதை நம்ம கம்மியா அசியூம் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. இதுவே லோட் ஆக்டிங் அப்படிங்கும் போது கம்மியான லோடு வந்தாலும் சரி நம்ம அது அதிகமா தான் வருது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறது நல்லது. புரியுதா? ஓகே, ஸோ லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. அடுத்து லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்க கொலாப்ஸ்க்கும் சர்வசிபிலிட்டிக்கும் as you can clearly see அந்த ஃபேக்டர் சேஃப்டியோட வேல்யூ வந்து சர்வசிபிலிட்டிக்கு ரொம்ப கம்மியா கொடுத்துருப்பாங்க. ஓகே, எதுக்காக மேம் இப்போ கொலாப்ஸ்க்கு அதிகமாகவும் சர்வசிபிலிட்டி கம்மியாகவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா திஸ் கொலாப்ஸ் கண்டிஷன் இஸ் ஃபார் சேஃப்டி, திஸ் சர்வசிபிலிட்டி கண்டிஷன் இஸ் ஃபார் சர்வசிபிலிட்டி. எனக்கு சர்வசிபிலிட்டி முக்கியமா, சேஃப்டி முக்கியமா? அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்ல எனக்கு கிராக் ஆகாம இருக்கிறது முக்கியமா, ஒரு ஸ்ட்ரக்சர் எனக்கு உடஞ்சி விழுவாம இருக்கிறது முக்கியமான்னு கேட்டா எதை சொல்லுவீங்க? கண்டிப்பா அது உடஞ்சி விழுவாம இருக்கிறது தான் முக்கியம். அப்போ சேஃப்டிக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கணும் when compared to serviceability. ஓகே, புரிஞ்சுதா? That's why we give safety more important factors than the serviceability. ஸோ இங்க டெட் லோடும் லைட் லோடும் கம்பைனாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் போது 1 and 1, டெட் லோடும் விண்ட் லோடு லோடும் கம்பைனாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் போது 1 and 1, அண்ட் டெட் லோட், லைவ் லோட், விண்ட் லோடு லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் போது 1.8. ஓகே, திஸ் table is very much important for your exam. Kindly memorize this. நிறைய questions இதுல இருந்து வந்திருக்கு. Okay, so next we are moving into permissible strength in the concrete. So limit state பத்தி எப்படி டிசைன் பண்றாங்க, என்ன கிரைட்டீரியாஸ் யூஸ் பண்ணாங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு.
ஓகே, ஸோ பர்மிசிபிள் ஸ்ட்ரென்த் இப்போ கான்கிரீட்ல எவ்வளோ அலோவ் பண்றாங்க, ஸ்டீல்ல எவ்வளோ அலோவ் பண்றாங்க ஆஸ் பர் லிமிட் ஸ்டேட் மெத்தட், அதுதான் பார்க்க போறோம். ஸோ இப்போ எஃப்சிகே இதுதான் வந்து ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இது டைரக்டா நான் வந்து கொடுத்து, அதாவது டிசைனுக்கு கொடுத்து இந்த வேல்யூக்கே நான் வந்து டிசைன் பண்ணலாமா அப்படின்னா நோ. மேபி ஒரு கியூப் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு 15 சென்டிமீட்டர் கியூப் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு M30 கான்கிரீட் நான் டெஸ்ட் பண்றேன் அப்படிங்கும் போது the value the strength will be 30 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 28 டேஸோட ஸ்ட்ரென்த் வந்து 30 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதே காம்போசிஷன்ல நான் ஒரு பீம் டிசைன் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா சைஸ் ஃபேக்டர்னால, ஓகே சைஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சைஸ் ஃபேக்டர்னால இதோட ஸ்ட்ரென்த்தும் அந்த 30க்கு ஈக்குவலா இருக்கணும், 30 Nm/m² ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இது வந்து ஒவ்வொரு m²க்கும் 30 நியூட்டன் வந்து பியர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இட் கேன் பியர் மேபி லெஸ் தென் 30, லைக் 20 இருக்கலாம், 18 இருக்கலாம், 25 இருக்கலாம், 22 இருக்கலாம். சைஸ் ஃபேக்டர் இங்க மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ எப்பவுமே நம்ம டெஸ்ட் பண்ணும்போது கியூபா டெஸ்ட் பண்றோம். ஆனா ஒரு ஸ்ட்ரக்சரா டிசைன் பண்ணும்போது அதை நான் காலமா போடுறேன், பீமா போடுறேன், ஸ்லாபா போடுறேன் அப்படிங்கும் போது அதே ஸ்ட்ரென்த்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சைஸ் டிஃபர்ஸ். ஸோ அதுக்காக we need to apply a factor of safety. So FCK divided by 1.5. Okay, so that gives me 0.67 FCK. இந்த ஓகே மேம் சைஸ் ஃபேக்டர் தான் நம்ம வந்து கொடுத்துட்டோம். திரும்ப நான் கொண்டு போயிட்டு இதை அப்படியே டிசைன் பண்ணிடலாமா அப்படின்னா நோ. ஓகே, 0.67. ஸோ அப்படியும் டைரக்டா நம்ம டிசைன் பண்ணக்கூடாது. ஹியர் ஆல்சோ கான்கிரீட் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபேக்டர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ஒரு ஸ்டீல் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்றாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் வில் பி வெரி குட். பட் கான்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கண்ட்ரோல் நான் யூஸ் பண்ற அந்த லோக்கல் ஏரியாவில் தண்ணி வந்து கொஞ்சம் வஸ்ட் கண்டிஷன்ல இருக்கலாம், குவாலிட்டி கம்மியா இருக்கலாம். சிமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிருந்துக்கலாம் நான் வாங்கி, அதனால அதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருந்திருக்கலாம். ஓகே, நான் யூஸ் பண்ற அக்ரிகேட்ஸ்ல வந்து ரொம்ப போரஸா இருந்திருக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கேஜ் நிறைய ஆகலாம். இது மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்ளை பண்ணணும். எவ்வளோ மேம் அப்படின்னா 0.67 FCK divided by 1.5. So that finally gives me 0.45 FCK. இதுதான் நம்ம வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் எடுத்துக்கணும். லிமிட் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் FCK கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை டைரக்டா யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அப்ளை 2 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஒன்னு வந்து குவாலிட்டி கண்ட்ரோலுக்கும், இன்னொன்னு சைஸ் ஃபேக்டருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம ஃபைனலா வர டிசைன் வேல்யூவை தான் டிசைன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க 0.67 FCK divided by 1.5. that gives me 0.446 FCK. அடுத்து வந்து permissible strength in steel. ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் எனக்கு குவாலிட்டி ஃபேக்டர்ஸ் பத்தி பிரச்சனை இல்லை. ஸோ here I'm going to apply only single factor of safety 1.15. So as you can clearly see, கான்கிரீட்டுக்கு 1.5ம், ஸ்டீலுக்கு இங்க ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.15ம் நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா pause it right now and mention that in a comment section. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல கான்கிரீட் ஆக்சுவல் கம்ப்ரெஷன்ல இருக்கு அப்படிங்கும் போது என்ன ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு ஃபர்தரா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அ டிசைன் பேஸ்ட் ஆன் தி லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் பெர்மிசிபிள் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ, கான்கிரீட்டுக்கு எவ்வளோ, ஸ்டீலுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ இதை தவிர்த்து பேசிக் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அப்படின்னா கோடல் ப்ரொவின்ஷியன்ஸ்மா. ஓகே, இப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து சிமெண்ட்ல என்னென்ன கோடல் ப்ரொவின்ஷியன்ஸ் வந்து இருக்கு, கான்கிரீட்ல என்னென்ன கோடல் ப்ரொவின்ஷியன்ஸ் இருக்கு, ஸ்டீல்ல என்னென்ன இருக்கு, இது மாதிரி கேட்கலாம். கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க ரெகுலரா. ஸோ டு ஹெல்ப் யூ தட் ஐ பிக் சம் இம்பார்ட்டன்ட் கோடல் ப்ரொவின்ஷியன்ஸ். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கோடல் ப்ரொவின்ஷியன்ஸ் மட்டும் கொடுங்க மேம், எனக்கு ஒரு மெட்டீரியலா கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட் நீங்க இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், அது ஒரு ஷார்ட் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி வாங்கி வால்ல வந்து நீங்க இந்த கோடல் ப்ரொவின்ஷியன்ஸ்லாம் அப்படியே பேஸ்ட் பண்ணி டே டு டே லைஃப்ல அப்படியே பாக்குறீங்க அப்படிங்கும் போது எக்ஸாம்ல வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அப்படின்னு ஞாபகம் இருக்கும். ஓகே, இந்த போட்டோ மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 33 கிரேட் ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட். திஸ் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட் கோடல் ப்ரொவின்ஷியன். ஓகே, 33 கிரேட் ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படிங்கும்போது IS 269 1989, 43 அப்படிங்கும்போது 8112 1989 and 53 கிரேட் 122. திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கொஸ்டின் கேட்கலாம். 53 கிரேடும் கொஸ்டின் கேட்கறாங்க. அண்ட் ரேபிட் ஹார்னிங் போர்ட்லேண்ட் சிமெண்ட்டுக்கு 8041, ஹைட்ராலிக் சிமெண்ட்டுக்கு 4031, சூப்பர் சல்ஃபைடு சிமெண்ட்க்கு 6909. ஓகே, ஸோ இதை தவிர்த்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா போர்ட்லேண்ட் ஒயிட் சிமெண்ட். திஸ் ஆர் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். நான் சொல்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. சல்ஃபை ரெசிஸ்டிங் சிமெண்ட் பார்த்துக்கோங்க, ஹை அலுமினா சிமெண்ட் பார்த்துக்கோங்க,
தென் போர்ட்லேண்ட் பொசிலானோ சிமெண்ட். இந்த மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் ஃபர்தரா மற்றதுக்கெல்லாம் டைம் இருக்கு அப்படிங்கும்போது யூ கேன் கோ த்ரூ திஸ். அண்ட் ஸ்டீல், யா ஸ்டீல்ல இருந்து ரெகுலரா கொஸ்டின்ஸ் வருது. இப்போ நான் சிமெண்ட்ல இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பிக் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி ஸ்டீல்ல இப்போ மைல் ஸ்டீல் அண்ட் மீடியம் டென்சில் ஸ்டீல் Fe250 யூஸ் பண்றீங்க, Fe4 and 5 யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது IS 432 1982 யூஸ் பண்ணலாம் கோடல் ப்ரொவிஷன். ஹை ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பாஸ் யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது 1786 1985. அண்ட் மெட்டல் டென்சில் டெஸ்டிங் பண்றீங்க அப்படிங்கும்போது 1608. அண்ட் ஸ்ட்ரக்சரல் இதுவும் இந்த ரெண்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஹார்ட் ரான் ஸ்டீல் ஒயர் பார்த்துக்கோங்க 1566 1982. ஓகே, அண்ட் கான்கிரீட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் ஆஃப் லிக்விட். த மோஸ்ட் ஃபேவரட் கொஸ்டின் ஆஃப் ஆல் தி போர்ட்ஸ் லைக் SSCயா இருக்கட்டும், TNPSCயா இருக்கட்டும், எப்படி வந்து எர்த்குவேக்கோட கோடல் ப்ரொவிஷன்ஸ் கேட்குறாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டோரேஜ் ஆஃப் லிக்விட் கோடல் ப்ரொவிஷன்ஸ் கேட்குறாங்க. IS 3370 1965. ஸோ எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனுக்கு என்ன கோடல் ப்ரொவிஷன், அண்ட் கான்கிரீட் மிக்ஸ் டிசைனுக்கு கான்கிரீட் மிக்ஸ் டிசைன் ஆல்சோ சூப்பர் இம்பார்ட்டன்ட். 10262 1982 இது ரெண்டுக்கும் பார்த்துக்கோங்க, டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் டெஸ்டிங் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கான்கிரீட், சாம்பிளிங் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் கான்கிரீட், ப்ரீ டெஸ்ட் கான்கிரீட். இது மூணுமே கான்கிரீட் பேஸ் பண்ணாதான், பட் டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியாஸ் பேஸ் பண்ணுது. டெஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்றோம், சாம்பிளிங் அண்ட் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், ப்ரீ டெஸ்ட் கான்கிரீட்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம். கோ த்ரூ திஸ். அண்ட் ஃபைனலி வி ஹேவ் அக்ரிகேட்ஸ். அக்ரிகேட்ஸ்க்கு என்னென்ன கண்டென்ட், கோட் ஃபார் அக்ரிகேட்ஸ், admixtures and water to be used in OCC. So fine aggregates, coarse aggregate na IS 383 1980. This is super important. And test for aggregates அப்படின்னா 2386 and clay ஃபர்ஸ்ட்லோனாவுக்கு 1344. ஓகே, fly ash, admixtures for concrete, sampling and test. இது எல்லாமே sampling and test அப்படின்னா இது நம்ம ஆல்ரெடி sampling and test பார்த்தோம் இல்லையா, this is specifically for water and waste water ரெண்டுக்கும் சேர்த்து. ஓகே, டெஸ்டிங் ஆஃப் வாட்டர், அதாவது அந்த கிரைட்டீரியாஸ் இப்போ pH இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறது, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே IS 3025 கோடல் ப்ரொவிஷன்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Okay, so this is all about the important coded provisions. So finally, I have a question for you. Which of the load combination is not recommended by IS 456-2000 for limit state of serviceability? So limit state of collapse and limit state of serviceability அப்படின்னு ரெண்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் limit state of serviceabilityல எது ரெக்கமெண்ட் பண்ணல அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னே டிக் பண்ணிட்டு வந்துடாதீங்க. இந்த நாட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி கொஞ்சம் டெஸ்ட் வச்சு கேட்கலாம். ஓகே, ஸோ என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. இஃப் யூ மென்ஷன் தி கரெக்ட் ஆன்சர், I will shout out your name in next video for sure. So kindly mention the answer in the comment section. Okay, yeah, so finally I am going to summarize the things. So usually design philosophies பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா லிமிடேஷன்ஸ்லேருந்து திங்ஸ் பார்த்துக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ரிப்பீட் ஆகிட்டு வருது. ஓகே, அண்ட் அஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் இந்த பார்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த and then coded provisions, important coded provisions பார்த்துக்கோங்க. This is all about today's sessions. So we have a Telegram channel for quiz, civil quiz எக்ஸ்க்ளூசிவா வந்து டெய்லி சிவில் குவிஸ் அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்கு ஃப்ரம் ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இதில் டெய்லியும் உங்களுக்கு வந்து குவிஸ் கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணப்படும். அரௌண்ட் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து டெய்லியுமே இதில் இருக்கும். யூ கேன் யூட்டிலைஸ் திஸ். இது மாதிரி நம்ம படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக தான் படிக்கணுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ சோர்ஸ் தான். நீங்கள் வந்து போய் டெஸ்ட் சீரிஸ் உங்களை வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லல. கரெக்டா, அந்த ஃப்ரீ சோர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே இதில் வந்து குவிஸ் வரும். கைண்ட்லி ஃபாலோ சேனல், டெய்லி சிவில் குவிஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கும். டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வர ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். சிவிலுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, மெக்கானிக்கலுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டூ ஃபாலோ தி சேனல் கால்ட் நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் டெலிகிராம் சேனல். ஸோ ரெண்டு சேனலோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஓகே, ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேமா, அண்ட் SSC JE எக்ஸாம்ஸ் வந்து டேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு சூப்பர் குட் ஜாப் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னா திஸ் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ SSC Jக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, இல்லை TRV பாலிடெக்னிக் எக்ஸ்பெக்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க, ஏக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது கேன் ஜாயின் ஆஃப் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் ஆஸ் வெல் அஸ் SSC Jக்கு எக்ஸ்க்ளூசிவா ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகே, ஸோ இந்த டீல்ஸ் வேணும், ரொம்ப ரொம்ப மினிமல் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம், ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அந்த பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா 8190879379 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்க கேட்டுக்கலாம். ஓகே, kindly utilize this thing. Okay, so thank you so much. Let's meet in another important video. So answers எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. as well as இந்த வீடியோ
உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா give me a thumbs up as well as give me if you have any feedback over this video and share with your friends if they are preparing for exams like civil technical exams எந்த நாள் ப்ரிப்பேர் பண்ணாலும் kindly share them, okay, so that it will be helpful for them as well. Thank you so much. Let's meet in another video.